நாங்கள் வந்து இன்னைக்கு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். மணி 6 ஆகுது. அரைக்கால் இருக்கோம். இப்போ கிண்டி வந்துட்டோம். நாங்கள்லாம் இப்போ முருகர் கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் ஒரு அப்பா அப்பா இந்த பக்கம் இருக்காரு, இந்த சைடில் தெரியாது உங்களுக்கு. நாங்கள் எல்லாம் வந்து ஆண்டாள் குப்பம் முருகரை பார்க்க போயிட்டு இருக்கோம். அங்கே போய் முருகரை பார்க்கும்போது உங்களுக்கு பாய். கோயிலுக்கு வந்தாச்சு. அம்மா அம்மா இவ்வளோ கூட்டமாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. நாங்கள் ஜாலியாக இருக்கோம், ஜாலியாக இருக்கோம். சீக்கிரம் பார்த்து வருவோம்னு நினச்சோம். பார்த்தா எந்த பக்கம் நம்ம போனால் எந்த பக்கம் இருந்தாலும் ஒரே கூட்டமாக இருக்குது. என்னையா பண்றீங்க? என்ன பண்றீங்க? சஞ்சய் பாருங்க, சஞ்சய் வந்து இன்னைக்கு வேஷ்டி சட்டை கட்டின்னு வந்திருக்கான். எவ்வளோ கூட்டம், எங்கே பார்த்தாலும் ஏன் எவ்வளோ கூட்டமாகறாங்கன்னே தெரில. போது விநாயகரை தரிசிச்சிட்டோம். பின்னாடி வந்து பாதாள கங்கை இருக்காங்க. கல்யாணம் தான் ஒரே கூட்டமாக இருக்குது. கோயில் கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் சொல்கிறாங்க. உள்ளே போய் பார்ப்போம். கோயில் சுற்றி ஒரே கூட்டம், நிறைய கல்யாணம் நடக்குது. முருகர் பாருங்க, ஆண்டாள் குப்பம் முருகர் பாருங்க, மேலே இருக்கிறாரு. எவ்வளோ கம்பீரமாக நிற்கிறாரு பாருங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே கூட்டம். இவங்கெல்லாம் கல்யாண ஜனங்கள் இவங்கெல்லாம். இது வந்து லைன், சாமி பார்க்க போகிற லைன். உற்சவராண்ட மயில் பாருங்க, பார்க்க வளையும். இது உள்ளதான் சாமி. சன்னிதானத்துள்ள போகிறோம். கோயில் சாமி பார்க்க கூட்டம் இல்லை, கல்யாண கூட்டம் தான் பயங்கரமாக இருக்குது. எல்லாரும் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். கோயில் உள்ள செம கூட்டம், நிறைய கல்யாணம், அதனால தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க அம்மாவும் கோயிலை சுற்றி எவ்வளோ கூட்டம் பாருங்க. கோயில் சூப்பராக இருக்குது. செம கூட்டமாகுது, அதனால உள்ளெல்லாம் போய் உள்ள இது எடுக்க முடியாது. இதான் சாமி பார்த்துட்டு வெளியே வர. ஆண்டாள் குப்பம் சுப்பிரமணிய சாமியை பார்த்துட்டோம். சாமியை பார்த்துட்டீங்களா? நல்ல தரிசனம், சூப்பராக சாமி, அழகாகிறாரு. சொல்லுங்க, சாமி எப்படி இருந்தாரு? அழகாகிறாரு. பக்கத்தில் பார்த்தோம், நல்லா இருக்கு. ஆயா பேட்டி பார்த்துட்டீங்களா? ஒரே கூட்டமாகுது. கோயில் எந்த பக்கம் திரும்பினாலும் கூட்டம். டிராஃபிக் நடந்து வந்தோம், அங்கேருந்து இறங்கி, அங்கேருந்து பாதி இறங்கி நடந்து தான் வந்தோம். பார்த்துட்டீங்களாயா? அத்தம்மா ஓகே, போகலாம். நல்லா தெரியுது பார்த்தாலே. அங்கேருந்து பார்த்தாலே தெரியுதுதான் அது 5 தலை. அதான் நம்ம சொல்றேன்.